ஹாய் செல்லம்ஸ், இன்னைக்கு ஒரு புது ரெசிபி பார்க்கலாங்களா? 1/2 கிலோ பெரிய நெல்லிக்காய் எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அதை வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறினதை ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கோங்க. அது போட்டதுக்கப்புறம் ஒரு கப்பு நல்லா பொடிச்ச வெல்லம் அதோட கலந்துக்கோங்க. அதோட நாம் 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சுக்கு பவுடர், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சாட் மசாலா, பாதி எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக 1 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஈவனாக கலந்து அதை ஒரு பிளேட் போட்டு மூடி ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. 3 நாள் அது அப்படியே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பி மூடி ஓரமாக வச்சுடுங்க. 3 நாளைக்கு அப்புறமா அதை தனியாக எடுத்து இப்படி தான் வந்திருக்கும், நல்லா ஊறி வந்திருக்கும். அந்த நெல்லிக்காயெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி நிழலில் காய வைக்கலாம். வெயிலில் வச்சா 1 நாள், நிழலில் வச்சா 3 நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க. அந்த நெல்லிக்காய் ஊறின தண்ணியை ஒரு வடை சட்டியில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை ஒரு 2 ஸ்பூன் ஒரு டம்ளரில் ஊற்றி தண்ணி ஊற்றி அதோட நம்ம ஐஸ் கட்டி சேர்த்து நெல்லிக்காய் சிரப்பாக குடிக்கலாம். உடம்புக்கும் அயன் சத்து. இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமோ எடுத்து குடிக்கலாம். ரெஃப்ரெஷிங்காக நல்லா இருக்கும். காஞ்ச நெல்லிக்காவை எடுத்து பிச்சு பார்த்தா இந்தளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதோட 2 ஸ்பூன் பொடிச்ச சர்க்கரை இல்லை கல்கண்டு தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும்.